இன்றைக்கி ரொம்ப பிஸி டேங்க. ஏன்னா கார்த்திகை தீபம் இல்லைங்களா, நிறைய லஞ்சு டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் வேலை ஆகாதுங்க. அதனால் ரொம்ப 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 சிம்பிளான டிஃபனும் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸும் கட்டி கொடுத்துருக்கேங்க. இந்த டாட்டா குக்கிங் சோடா நல்லா இருக்குங்க. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 6 மாதமாக தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க. ஒரு பேக்கெட் வாங்கினா நமக்கு 6 மாதத்துக்கு மேலே வரும். ஏன்னா நம்ம இன்னும் ரொம்ப கம்மியாக தானே யூஸ் பண்ண போகிறோம். கடல மாவு குழம்புங்க, பம்பாய் சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வச்சுருக்கேன் இட்லிக்கு. ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம் தக்காளி கடுகு சீரகம்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு கடல மாவு, அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா உருண்டை இல்லாமல் தண்ணி போட்டு கரைச்சிக்கணுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக கரைச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கட்டியாக இருக்கும். நீங்கள் நல்லா கரைக்கலைன்னா கட்டியாக இருக்கும். நல்லா இப்படி கரண்டியில் மொண்டு ஊற்றினோன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும். அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைங்க. ஏன்னா கொதிக்கிறது கம்மியாக இருந்ததுன்னா வயிறு வலிக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டான குழம்பு பதத்துக்கு நல்லாயிருக்கும். இதுதாங்க பம்பாய் சட்னி. அப்படியே அவருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு புளி சாதம் செஞ்சுட்டேங்க. புளி சாதத்தோடு முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி ஒரு ஊறுகாய் வச்சுட்டு சௌ பொரியல் பண்ணி குத்தமிச்சிட்டேங்க அவருக்கு. நான் எப்போவுமே ஊறுகாய் இந்த மாதிரி தாமரை இலையில் தாங்க வச்சு அனுப்புவேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு அவங்க டஸ்ட்பினில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அப்படி போட்டு கொடுத்துருவேன் லஞ்ச் பாக்ஸு. நீங்கள் எப்படிங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம் கொண்டாட போகிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸுங்க. கட் பண்ணி